பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வாதமாக நடத்துவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து எபேசு சபையை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. அதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த எபேசு சபையினுடைய நல்ல காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா நல்ல காரியங்களும் உன்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு குறை உன் பேரில் உண்டு என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரயாசப்படுகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களிலே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களிலே நாம் தேவனிடத்தில் எப்படி உறவில் இருந்தோம், தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் செலவிட்டோம், வேதத்தில் எவ்வளவு நேரம் செலவிட்டோம், அந்த அன்பு இன்றும் இருக்கிறதா? இதை தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அந்த அன்பிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி வர வேண்டும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களிலே இயேசுவிடத்தில் எவ்வளவு உறவில் இருந்தோமோ அதே உறவு இன்றைக்கு நமக்கு வேண்டும். படிப்படியாக நம்முடைய உறவு வளர வேண்டுமே தவிர குறைந்து போகக்கூடாது. மறுபடியுமாக அந்த ஆதியிலே நாம் கொண்டிருந்த அந்த அன்புக்கு நாம் திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பிற்கு நாம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கிருபையா இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். இந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பிற்கு நாங்கள் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.